பார்க்க ஒரு சூப்பரான வீடியோ என்னன்னா வீட்டிலே டேஸ்டான குலோப் ஜாமுன் எப்படி ஈஸியாக ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம சக்கரை பாவு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு என்ன பண்ணுறோம்னா ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சு அதில் வந்து ஒரு கப்பு வந்து வாட்டர் ஆட் பண்ணிக்கிறோம், ஒரு கப் வந்து சுகர் ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்டுறலாம். கிண்டி விட்டு நல்லா கொதிக்க வச்சிடலாம். கொதிக்க வச்சுட்டு அது அந்த பாவு வந்து கையில் தொட்டு பார்த்தோம்னா பிசு பிசுன்னு வரும். அப்போ கையில் நல்லா ஒட்டும். அந்தமாரி பதத்தில் வந்து அடுப்பு ஆஃப் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இப்போ வந்து சக்கரை பாவு ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் குலோப் ஜாமுன் ரெடி பண்ணலாம். அதுக்கு என்ன பண்ணலாம்னா 200 கிராம் பால்கோவா, 50 கிராம் பால் பவுட்ரு, 30 கிராம் மைதா மாவு, அரை டீஸ்பூன் வந்து ஏலக்காய் பவுட்ரு, அரை டீஸ்பூன் ஜாவித்ரி பவுட்ரு, 30 கிராம் ரவை, 1/4 டீஸ்பூன் சோடாப்பு. இது எல்லாத்தையுமே நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி ஒரு பவுலில் இருந்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். எடுத்து வச்சுட்டு அந்த பிளேட்டில் எடுத்து வச்ச மாவுல இருந்து ஒரு லெமன் சைஸில் எடுத்து அது கூட வந்து பிஸ்தா பருப்பு, பாதாம் பருப்பு, பால் கலந்த குங்குமப்பூ இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடுறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னா இந்த மாவை இன்னொரு வந்து லெமன் சைஸில் நல்லா உருண்டை பிடிச்சி பால் மாதிரி எடுத்து வச்சுக்கிறோம். அதுக்கப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ண மாவையும் நடுவில் வச்சு நல்லா வந்து ரோல் பண்ணிக்கலாம். இப்படி ரோல் பண்ணி நம்மளுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் ரோல் பண்ணிக்கோங்க. நான் வந்து உங்களுக்கு எந்த ஷேப் பிடிக்குமோ அந்த ஷேப்பில் ரோல் பண்ணிக்க. நான் சிலிண்டர் ஷேப்பில் ரோல் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் இது வந்து ஃப்ரை பண்ணுறோம். அதுக்கு வந்து ஆயில் ஒரு பாத்திரத்தில் ஊற்றி அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க ரோல் பண்ண அந்த குலோப் ஜாமுனை இதில் வந்து எல்லாத்தையுமே போடுறோம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுறதுக்கு கிண்டி விடுறோம். கிண்டி விட்டு வந்து அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அப்போ தான் அந்த குலோப் ஜாமுன் வந்து கருகாமல் இருக்கும். இப்படி நல்லா ஃப்ரை பண்ணுறோம். ஃப்ரை பண்ணிவிட்டு அது வந்து ப்ரௌன் கலரில் வரும். அந்தமாரி பதத்தில் வந்து நம்ம எல்லாத்தையுமே வந்து வடிகட்டி ஒரு பிளேட்டில் வந்து எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுக்கிட்டு இந்த நம்ம எடுத்து வச்சுருக்கிற குலோப் ஜாமுனை வந்து நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா சக்கரை பாவு, அந்த சக்கரை பாவில் போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு ஒரு நல்லா ஃபுல்லாக கிண்டி விட்டுறோம். இந்த மாதிரி இருக்கும். அப்புறமேல் வந்து ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சிடலாம். நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் வந்து இன்னொரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம மீதி இருக்கிற சக்கரை பாவை அது மேலே எல்லாம் ஃபுல்லாக ஊற்றி விட்டுறோம். ஊற்றி விட்டுட்டு அது மேலே பிஸ்தா பருப்பு வந்து அழகுக்கோசரம் தூவிக்கிறேன். உங்கள்கிட்ட எந்த பருப்பு இருக்குதோ அது வந்து நீங்களும் தூவிக்கலாம். பாதாம் பருப்பு இந்த மாதிரி ஏதாவது முந்திரி பருப்பு அதெல்லாமே இதெல்லாம் போட்டுட்டு நம்ம என்ன பண்ணாலும் டெக்கரேட் பண்ணிவிட்டு இது நம்ம ஃபெஸ்டிவலுக்கு கூட செஞ்சுக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன். தேங்க்யூ.